ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அரிசி மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு வந்து வெது வெதுப்பான தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வந்து உப்பு வந்து சேர்த்து கலக்கிடலாம். உப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி அப்படியே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மாவுமே நல்லா ஈரமாகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கொல கொலன்னு ஆக்கிடக்கூடாது. இந்த மாதிரி கட்டி நல்லா உடச்சி விட்டுவிட்டு நல்லா நம்ம வந்து மாவு வந்து உதிரியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் இப்படி உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்கணும், உதுத்து விட்டு இப்படி உதிரணும். இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவு நல்லா ஊறி வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு வந்து. அதனால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி இருக்கட்டும். அதுக்கடையில் இப்போ 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இதை வந்து இடியப்பத்தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இடியப்பத்தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து சேர்த்துடலாம். ரொம்ப அழுத்தாமல் இப்படி உதுத்தாப்பில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியாக வேணான்னா நம்ம சளிப்பானில் வந்து சளிச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புட்டு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். புட்டு ரெடி ஆகிற சமயத்தில் நம்ம தேங்காய் பூவும் வந்து ரெடி பண்ணிட்டோம். தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணால் சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வேணால் நாட்டு சர்க்கரை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு புட்டு சூப்பராக தயாராகிடுச்சு.